எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட், இந்த பாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகத்தான் இந்த உலகத்தை நீ பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஆப்டான விஷயம் சொல்லணும்னா, ஒரு விஞ்ஞானி ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டு அவங்க உலகத்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்க காதல் கொள்ளும் போது எப்படி நடக்குது, அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து விஞ்ஞானி காதலியிடம் சொல்கிறான், ஒரு அறிவியல் தான் எதுவுமே, அதாவது எப்போதுமே பட்டாம்பூச்சி கால்களை கொண்டு தான் ருசி அறியுமா. இதையும் நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தோம். பட்டாம்பூச்சி வந்து அதோடைய கால்களை வச்சு தான் ருசி அறியுதுன்றது உண்மை. நீ நியூட்டனின் விதியா உந்தன் நேசம் நேசம் எதிர்வினையா. ஸோ அதாவது நியூட்டனுடைய விதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீ வந்து ஒரு நியூட்டன் லாவா அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது வந்து சொல்கிறது எதிர்வினை அப்படின்றது ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ நியூட்டன்ஸ் லாலே வந்து ஒன்று சொல்லியிருக்கோம், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி. நீ அக்னி பூமி மேலும் மேலும் ஆவி எழுப்பி மீண்டும் மீண்டும் மழை பரப்ப நெருப்பு கோலம் நீர்கோலமாயிற்று. பூமியின் தனிப்பெருஞ்செயல் மழை, மறுபெருஞ்செயல் மலை. இந்த இரண்டும் இல்லையேல் உயிர் தோற்றம் என்ற சம்பவம் நிகழ்ந்திராது நிலப்பரப்பில். இது வந்து நான் எங்கே படித்தேன் அப்படின்னா, மகாகவிதை அப்படின்ற புத்தகத்தில் வைரமுத்து சார் எழுதின ஒரு வரி. ஸோ அறிவியலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவர் எழுதியிருப்பார். அண்டு இப்போ நாம் பார்க்க போகிற பாட்டும் வந்து அறிவியல் ரீதியான ஒரு பாட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து காதலை பற்றியும் எழுதியிருப்பாங்க. இது உலகத்தையே புரட்டி போட போகும். எந்திரன் படத்துல இருந்து நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை அப்படின்ற பாட்டை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டுக்கு வந்து 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 15 பேர் 16 பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்ட ஒரு பாட்டு, ஒரு ரெக்வஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக வந்து நானும் ஒரு 4-5 நாள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஒரு அழகான வீடியோ, அழகான பாட்டு. ஒரு விஞ்ஞானி காதலித்தால் அவன் காதலியை எப்படி பார்ப்பான்? விஞ்ஞான கண்ணோடு தானே பார்ப்பான். அதை இப்போ சொல்லியிருக்காங்க. அவன் தன்னுடைய காதலிக்கிட்ட உரையாடும் போதும் சயின்ஸோட தான் வந்து உரையாடுறான். ஸோ அதனால தான் பாட்டுடைய முதல் பல்லவியில் அவர் எழுதியிருக்காரு, காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை. நம்ம உடம்புல இருக்கிற ஆட்டம்ஸ், அதாவது வந்து அணுக்கள், அதை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆட்டம்ஸ்குள்ள என்ன இருக்கும்? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அதே வந்து இந்த பாட்டோடைய பல்லவியில் வைக்கிறாரு வைரமுத்து சார். நியூட்ரான் எலக்ட்ரான் உன்னில கண்ணில் மொத்தம் எத்தனை. அடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். திசுக்கள் அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம பாடிக்குள்ள இருக்கிற டிஷ்யூஸை தான் வந்து திசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை நினைத்தால் திசுக்கள் தோறுமாசே சிந்தனை. ஸோ இந்த பாட்டு வந்து சங்கர் சார் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு பிளேஸை வந்து தேடிட்டு இருந்தாரு. ஸோ பிரேசிலில் ஒரு டெசர்ட்டில் வந்து இந்த பாட்டு எடுக்கிறாங்க. ரொம்ப 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 மென்மையான ஒரு பாட்டு. ஸோ இதில் வந்து நிறைய டான்சர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. 2 கேரக்டர் தான். அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேள்வி பதில் நடையிலே வந்து இதை அவ்வளோ அழகாக வந்து இந்த பாட்டை கட்டமைச்சிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் சாருடைய இசை அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சயின்டிஸ்ட் தன்னுடைய காதலியை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. சனா அப்படின்றது அந்த பொண்ணோட கேரக்டர் நேம். அழகின் மொத்தம் நீயா. இனிமே வார்த்தை விளையாட்டு தான். நீ நியூட்டனின் விதியா உந்தன் நேசம் நேசம் எதிர்வினையா. ஸோ அதாவது நியூட்டனுடைய விதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீ வந்து ஒரு நியூட்டன் லாவா அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது வந்து சொல்கிறது எதிர்வினை அப்படின்றது ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ நியூட்டன்ஸ் லாலே வந்து ஒன்று சொல்லியிருக்கோம், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி. நீ 1000 விண்மீன் திரட்டிய புன்னகையா அழகின் மொத்தம் நீயா. நீ 1000 விண்மீன் திரட்டிய புன்னகையா. ஸ்டார்ஸ், அதுதான் வந்து நட்சத்திரங்களை தான் வந்து அவர் சொல்றாரு. 1000 நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் உன்னுடைய புன்னகையா அப்படின்றாங்க. அழகின் மொத்தம் நீயா அப்படின்றதுலாம் வந்து கற்பனையின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நான் வழிமொழி மச்சான். அடுத்து காதலி வராங்க. அவங்க ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் சயின்டிஸ்ட்டை காதலிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றாங்க, நீ என்னை எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்க அப்படின்றத வந்து அவங்க வந்து அப்படியே புகழ்ந்து பாடுறாங்க. நீ முற்றம் அறிவியல் பித்தன், ஆனால் முத்தம் கேட்பதில் ஜித்தன். அங்க வந்து நிக்கிறாரு.
இப்போ காதலன் வந்து உன்னுடைய உடம்புல எத்தனை அணுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் காதலியும் குறும்புக்காரி தான். அவ எந்த அளவுக்கு வந்து அந்த விஞ்ஞானியோட விளையாடுறான்னா, சரி இந்த பாட்டு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இவங்க முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த முத்தம் கொடுக்கறதுலேருந்து வந்து இந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். உன்னால் தீம் தோம் தோம் மனதில் சத்தம், தேன் இதழில் யுத்தம், ரோஜா பூவில் ரத்தம். ஸோ அந்த முத்தத்தை வந்து இங்கே வந்து அழகாக வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஹே பேபி செந்தேனே வசாபி அப்படின்னு ஒரு வரி வந்திருக்கும். ஸோ இதில் வந்து செந்தேனில் வசாபி அப்படின்னா என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுறீங்க. வசாபி அப்படின்றது வந்து ஜாப்பனீஸ் தாவரம். அதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதை வந்து தேனில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. ஸோ நீ வந்து கோபம் கொண்டவ தான், காரமானவ தான், ஆனால் நீ ரொம்ப இனிமையானவ. ஸோ அந்த கோபமும் காரமும் சேர்த்தது தான் ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் வந்து அவர் எழுதியிருக்காரு. அடுத்து மேகத்தில் பூத்த குலாபி அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். குலாபி அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? குலாபி அப்படின்றது வந்து மேகத்துக்கு நடுவில் பூத்த சிவப்பு ரோஜா அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அங்கே மேகத்துக்கு நடுவில் பூத்த ஒரு ரோஜாவா வந்து அவர் வந்து காதலியை சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட், இந்த பாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகத்தான் இந்த உலகத்தை நீ பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஆப்டான விஷயம் சொல்லணும்னா, ஒரு விஞ்ஞானி ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டு அவங்க உலகத்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்க காதல் கொள்ளும் போது எப்படி நடக்குது, அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து விஞ்ஞானி காதலியிடம் சொல்கிறான், ஒரு அறிவியல் தான் எதுவுமே. அதாவது எப்போதுமே பட்டாம்பூச்சி கால்களை கொண்டு தான் ருசி அறியுமா. இதையும் நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தோம். பட்டாம்பூச்சி வந்து அதோடைய கால்களை வச்சு தான் ருசி அறியுதுன்றது உண்மை. காதல் கொள்ளும் மனித பூச்சி கண்களை கொண்டுதான் ருசி அறியும் அப்படின்றாங்க. ஆமா, உண்மையாலுமே பலர் அவங்களுடைய பார்வை அவங்களுடைய கண்களில் தான் வந்து விழுந்துடுறாங்க. நீ என்னை விஞ்ஞான கண் கொண்டு பார்க்கிறாய், விஞ்ஞான கண்ணாலே வந்து காதல் கொள்கிறாய், அப்ப நானும் உனக்கு அப்படியே பதிலளிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து சொல்றாங்க, ஓடுகிற தண்ணியில் ஆக்சிஜன் மிக அதிகம். உண்மையாலுமே நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணியில வந்து ஆக்சிஜனுடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்து இதுக்கேற்ப பாடுகிற மனசுக்குள் ஆசைகள் மிக அதிகம்ன்றாங்க. நீயும் பாடுகிறாய், நானும் பாடுகிறேன், ஆசையை உற்பத்தி செய்யலாம். சனா கேட்குற கேள்வி வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும், எல்லா காதலிக்கும், எல்லா மனைவிகளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. காதல்காரா நேசம் வளர்க்க ஒரு நேரம் ஒதுக்கு, எந்த நெஞ்சம் வீங்கி விட்டது, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, எனக்கு வந்து நேரம் ஒதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது காதலிக்கிற பலருடைய பெரிய கேள்வி. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப வந்து ஒரு ரோபோட்டை உருவாக்க டைம் எடுத்துக்கிற, அதுக்கான விஷயத்தை படிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிற, ஆனால் எனக்கு நீ எங்கே காதலிக்க வந்து நேரம் ஒதுக்குறன்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு காதலன் வந்து எவ்வளோ அழகாக வந்து மழுப்பி ஒரு பதில் சொல்கிறாருன்னா, காதல்காரி உந்தன் இடையை போல எந்தன் பிழைப்பில் காதலின் நேரமும் இழைத்து விட்டதே. அதாவது உன்னுடைய இடையை போலவே வந்து என்னுடைய பிழைப்பிலும் வந்து காதலுக்கான நேரம் ஒதுக்குறதும் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றத ரொம்ப அழகா வந்து சொல்லி முடித்தார். எனக்கு வந்து பர்சனலி இந்த பாட்டில் வர ஒரு ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து ஒரு மணல் திட்டு இருக்கும், அந்த மணல் திட்டில் வந்து அவர் நடந்து வருவார். நடந்து வர ஸ்டைலாக அப்படி மேகத்தை மேலே அப்படி பார்ப்பார், வானத்தை பார்க்குறப்ப அந்த ஒரு வாக்கு வந்து செம்மையாக இருக்கும். இப்போவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க 100 கோடி எடுத்து வைக்கணுன்றதுக்கு இந்த ஒரு வாக் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் சொன்னாங்க. எனக்கு இந்த பாட்டை பர்டிகுலராக பார்க்குறப்ப அந்த ஒரு ஷாட்டுக்காக நான் வெயிட் பண்ணி பார்த்த காலங்கள்லாம் இருக்குது. வைரமுத்து சார் வந்து இந்த பாட்டுடைய காட்சியை வந்து அவ்வளோ அழகாக வந்து கவிதை வரிகளில் வந்து சொல்லியிருப்பாங்க. மேலே வானம்
கீழே பூமி, தேங்கி கிடக்கும் நீல நீர், வெள்ளை மணற்பரப்பு, வெள்ளி விதைத்தளம், நாயகனையும் நாயகியும் பார்க்கும்போது தடையற்ற பார்வை, காதல் அணுக்கள் பாடல் படமாக்கப்பட்ட விதம் கனகச்சிதம். ஸோ ரஜினி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பாடல். ஸோ அறிவியலோட காதலோட எந்திரனில் வந்த இந்த காதல் அணுக்கள் பாட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை கேட்குறப்ப உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்ன, உங்களுக்கு இந்த பாட்டை முதல்ல கேட்குறப்ப வந்த ஞாபகம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ். நன்றி, வணக்கம். ஒரு விஞ்ஞானி காதலித்தால் அவன் காதலியை எப்படி பார்ப்பான்? விஞ்ஞான கண்ணோடு தானே பார்ப்பான். அதை இப்ப சொல்லியிருக்காங்க. பேர பசங்களா, காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை, உங்க உதட வந்து ரோஜா பூவோடைய இதழின் ரத்தத்துடைய நிறத்துல இருக்கு அப்படின்றாங்க. ஐயோ கொல்றானே காதல்காரா.